Hey guys, welcome to Skywheels. எல்லாருமே ஆப்பிள் சாம்சங் சொல்லிட்டு ஃபேன் பேஸ் இருக்கா மாதிரி நம்ம டிஜே கேஜெட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி DJI Air 3 ட்ரோன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து DJI osmo மொபைல் 6 அதாவது ஒரு மொபைல் கிம்பல் பற்றி தான் வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷனும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் பட்டன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு தான் வந்து ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது எப்படி யூஸ் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கிம்பிள் இருக்குது. லைக் கிம்பிள் எடுத்து வச்சுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர் ராட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டல் கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணி எட்டையே வச்சுக்கலாமா? ஓகே, எட்டையே வச்சாச்சு. நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்டு மொபைல் கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம கிம்பிள் இவர் தான் வந்து மெயின் ப்ராடக்ட்டு. இப்போ நம்ம எக்ஸ்டெண்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கீழே மொபைல் கிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ஒரு த்ரெட் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரெட்டில் வந்து இந்த எக்ஸ்டெண்டர் த்ரெட்டை வந்து டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு லைக் இந்த 3 லெக்கையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா நம்ம வந்து ஒரு டைம் லேப்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லும் போது யூஸ் ஆகும். அண்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளேஸில் வந்து நம்ம ஷூட் எடுக்கிறோம் அண்டு நம்ம கைக்கு வந்து அடக்கமாக ஃபோக்கஸிங்காக இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம 2 கையில் ஹோல்டு பண்ணி ஷூட் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுனால ரிவ்யூ பண்ணுறதுனால இது வந்து எக்ஸ்டெண்டரை வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். லைக் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம். இவர் வந்து இப்போதைக்கு தேவைப்பட மாட்டார். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கிளாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக ஒரு மெட்டாலிக் அண்ட் மேக்னெட் ஃபினிஷ்னு அப்படின்னு சொல்லிடலாம். மேக்னெட்னு ஏன் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், புரியும். லைக் இந்த கிளாம்ப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து மொபைல் வைக்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது. லைக் இதில் மொபைல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுமே எதுலேயுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சிம்பிள் போட்டு ஏரோ சிம்பிள் வந்து டாப்பில் இருக்க மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. இதில் வந்து கேம் மேலே இருக்குன்னா லைக் இந்த கேம் சிம்பிள் லோகோவும் மேலே பார்த்தா மாதிரி, அதாவது லைக் இந்த மாதிரி இந்த லோகோவும் கேமும் மேலே இருக்க மாதிரி பார்த்து தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி டைட் பண்ணாலே ஃபிக்ஸ் ஆயிரும். சீரியஸாக இதில் வேறு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து மொபைலில் வந்து மவுண்ட் பண்ணியாச்சு, கிளாம்ப் வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. அண்டு நெக்ஸ்ட் ஒன் நம்ம கிம்பிள் பார்த்திங்கன்னா லைக் இந்த மாதிரி ஒரு லாக்கில் இருக்கும். இந்த லாக் வந்து இருக்கும் போது இந்த லாக் அண்ட் லோகோவும் இது வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி ஒரு லோகோ ஏரோ வந்து இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிம்பிள் வந்து DJI நேம் இருக்கா, இந்த நேமை வந்து பார்த்தா மாதிரி கூட வச்சுக்கிட்டு லைக் இந்த மாதிரி அன்லாக் சைட் பண்ணிவிட்டு லைக் இந்த மாதிரி பின்னாடி வந்து மோட்டார் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப் சைடு அதாவது புஷ் பண்ணாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கிம்பிள் வந்து டேர்ன் ஆன் ஆயிரும். லைக் இந்த கிம்பிளில் மொபைல் எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இங்கே வந்து ஒரு டாட் மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் செட்டப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம மொபைல் வந்து கிளாம்பில் வந்து ஒரு ஒயிட் பாயிண்ட்டும் ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து இங்கே லைக் இங்கே ஒரு ஏரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ரெண்டும் ஒயிட் பாயிண்ட்டும் அந்த டாட்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஜஸ்ட் மொபைலை கிட்ட எடுத்துகிட்டு போனாலே அது பவர் ஆஃப் மேக்னெட்டில் வந்து அட்டாச் ஆயிரும். இந்த ஒயிட் பாயிண்ட்டு இந்த ஏரோவும் ஒன்றா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. லைக் இந்த மாதிரி நம்ம வச்சாலே மொபைலில் வந்து ஆன் ஆயிரும் அண்டு பேரும் ஆயிரும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுமே க்ரீன் லைட் எரியும். லைக் இந்த டபுள் டேப் பண்ணும்போது கிம்பிள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் நார்மல் ஸ்ட்ரைட் பொசிஷனை வந்து நமக்கு வந்து இங்கே மோட் ஆப்ஷனும் ஆன் ஆயிரும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிம்பிளில் வந்து ஒரு 6 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோட் அண்டு பாஸ் பண்ணுற பட்டன், ரொட்டேஷன் பட்டன் ஒன்று, அதாவது நம்ம ஜாய்ஸ்டிக், அண்டு இங்கே வந்து ஒரு ஸ்க்ரோல் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரிகர் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிகர்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரிகர்ஸ் இந்த பட்டன்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஆரஞ்சு கலர் டாட் வச்ச மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பட்டனை நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது வீடியோ பாஸ் ஆகும். அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஆன் ஆகும். ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணும் போதுமே ஃபோட்டோவுமே வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகிட்ருக்கும். அண்டு நெக்ஸ்ட் ஒன் இங்கே கீழே ரொட்டேஷன் கொடுத்துருக்க பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைக் மொபைல் வந்து இப்போ வெர்டிக்கலில் இருக்குன்னா இதை நான் டபுள் டேப் பண்ணும்போது மொபைல் வந்து வெர்டிக்கல்லேருந்து ஹரிசாண்டல் மாறும். லைக் இப்போ பாருங்கள், மாறும் பாருங்கள், ஃபோன் வந்து ரொட்டேஷன் ஆகி மாறிடுச்சா. அண்ட் அகெயின் நான் டபுள் டேப் பண்ணும்போது மொபைல் ஹரிசாண்டல்லேருந்து வெர்டிக்கல் மாறிடும். இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, மொபைலோட மூமெண்ட்டுக்கு வந்து அதாவது லைக் இப்படி ரொட்டேஷனுக்கும் சரி அப் டவுன் ஏறணும் அப்படின்னாலும் சரி கிம்பிள் மூமெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த ஜாய்ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் பின்னாடி வந்து
சைடில் வந்து இந்த ஸ்க்ரோல் டவுன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரோலர் பட்டனை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது சரி, ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது சரி, நம்ம ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறோம்னா அதை ஜூம் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே பண்ணிக்கலாம். லைக் இது ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜூம் ஆகும் அண்ட் ஸ்க்ரோல் அவுட் பண்ணும்போது ஜூம் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிகர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, மெயின்லி நம்ம டிஜேயில் இருக்க கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, அதாவது லைக் ஒரு ஹியூமன் வந்து நடந்து போகிறாங்கன்னா, இது வந்து நம்ம சிங்கிள் டேப் பண்ணும்போது நம்ம கேம் வந்து அவர் வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் பண்ணி, அதாவது அவர் வந்து லாக் பண்ணி நம்ம கேமரா மூவ்மெண்ட்ஸ் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். லைக் அண்ட் அகெயின் வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆக்டிவ் ட்ராக் வந்து கேன்சல் ஆயிரும். அகெயின் வந்து நீங்கள் நடந்து போகிறீங்க, வேறு யாராவது ஒரு பர்சனை பார்க்குறீங்கன்னா அண்ட் அகெயின் வந்து இதை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு வந்து ஃபோக்கஸ் மூவ் ஆகிட்டு நம்ம ஃபுல் ஷார்ட்ஸ் பூராமே அந்த பர்சன்ஸ் வந்து நோக்கி போவோம். அதுக்கு வந்துலாம். அண்டு செகண்ட் வந்து டபுள் டேப் பண்ணும்போது நம்ம ட்ரோன் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த பொசிஷனில் இருக்குதோ அந்த பொசிஷனுக்கு வந்து ட்ரோன் வந்து நேராக வந்துடும். அதாவது நான் வந்து இப்படி வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் இந்த பட்டனை டபுள் டேப் பண்ணும்போது ட்ரோன் வந்து அதாவது கிம்பிள் வந்து திரும்ப வந்து அதே பொசிஷனுக்கே வந்துருச்சு. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோட் பட்டன். அதாவது நமக்கு வந்து 4 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு 4 சர்க்கிள், அதாவது இப்படி ஒரு சர்க்கிள் இப்படி ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா, இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலோ மோட் மீன்ஸ் நம்ம வந்து அதாவது டில்ட்டு பேன், அதாவது இந்த ஃபுல் ரொட்டேஷனுமே, அதாவது இந்த இடமும் ஒர்க் ஆகும் இந்த இடமும் ஒர்க் ஆகும், நமக்கு மொபைல் பின்னாடி கொடுத்துருக்க இடமே ஒர்க் ஆகும், அதாவது 3 ஆக்சஸுமே வந்து ஒர்க் ஆகும் இந்த மோடில் வந்து. லைக் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டில்ட்டு மோட். டில்ட்டு மோட்னா இதில் வந்து டில்ட், அதாவது ஃபோன் இப்படியும் போகிற பொசிஷன் வந்து ஒர்க் ஆகாது. மற்றபடி பேன் ஷாட்டும் சரி அண்ட் இந்த கர்வ் ஷாட்ஸ் எல்லாத்தையும் இப்படியும் சரி எல்லாமே அது வந்து இந்த மோடில் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு மோடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது FPV மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. FPV மோட் மீன்ஸ் 6 டைரக்ஷன், அதாவது நீங்கள் ஆல் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் நீங்கள் கிம்பிளை வந்து மூவ் பண்ணாலுமே மொபைல் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். அண்ட் ஓப்பனாக, அதாவது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்டும் சரி நம்ம இஷ்டத்துக்கு எப்படின்னு ஒரு ஷாட் எடுக்கணும்னா அதுக்கு வந்து எந்த மோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பின் ஷாட்டில் மொபைல்ஸை வந்து வைக்கும் போது இப்போது இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டோம். இது வந்து ஒரு சர்க்கிள் ஷாட், அதாவது ஒரு ஸ்பின் ஷாட். லைக் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷாட்லாம் எடுக்கணும்னா மொபைல் வந்து ஃபுல்லாக சர்க்கிள் அடித்து அந்த ஷாட் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். லைக் அதுக்கு தான் இந்த மோடு வந்து லைக் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு மோட் ஃபாலோ மோடும் FPV மோடும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபாலோ மோடில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரொட்டேஷன், அதாவது இப்படி வந்து எடுக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு தேவை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்டாக இந்த 2 மோட்லேயே வந்து முடிச்சிடலாம். டில்ட் லாக் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து தேவையில்லாமல் கேம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அதாவது செகண்ட் மோட், அதாவது நமக்கு 4 மோட் கொடுத்துருப்பாங்க. ஃபாலோ மோட், டில்ட் மோட், FPV மோட், ஸ்பின் ஷாட். இதில் டில்ட் லாக்கில் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதில் அப் அண்ட் டவுன் வந்து லாக் ஆகும். இது மேபி நமக்கு வந்து ஸ்ட்ரைட் விஷன்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம் அப்படின்னும் போது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த மோடு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபாலோ மோடு FPV மோடே பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பின் வந்து சினிமேட்டிக்காக ஒரு சர்க்கிள் ஷாட்லாம் எடுக்கிறோம்னா அப்போ வந்து யூஸ் ஆகும். அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்டாகவே ஒரு எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது லைக் நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த இடத்த பிடிச்சி இழுக்கும் போது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டர் வந்து இங்கே கிடைக்கும். அதாவது இது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ரேஞ்சு சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல, நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். அந்த அளவுக்கு நமக்கு இது செல்ஃபி ஸ்டிக் மாதிரி நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் அகெயின் வந்து இதை ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே போய்ட்டு லாக் ஆயிரும். நம்ம நார்மல் கிம்பிள் மாதிரி ஹேண்டியாகவும் யூஸ் பண்ணுறதுக்குமே யூஸ் ஆகும். லைக் லாக் பண்ணுறவங்க எல்லாருமே எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு வைட் ரேஞ்ச் வந்து கிடைக்கும் சீரியஸாக. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மோட் பட்டனே திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கிம்பிள் வந்து ஆஃப் ஆயிரும். அண்ட் அகெயின் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆயிரும். ஆன் ஆகிட்டு நமக்கு சேம் பொசிஷன் வந்துடும், என்ன மோடு வச்சோமோ அந்த மோடுக்கு வந்துடும். அண்ட் அகெயின் கிம்பிள் ஏதாவது மாறிகிரி இருந்தாலும் நம்ம பின்னாடி இருக்க ட்ரிகரில் டபுள் டேப் பண்ணும்போது அதே மோடுக்கு வந்து திரும்ப முடிஞ்சிடும். லைக் நம்ம இந்த திரும்ப வருது ஆட்டோ ரொட்டேஷன் எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். ஜாஸ்டிக் மூவ்மெண்ட் எல்லாமே நார்மலாக நீங்கள் மொபைல் வச்சாலே ஒர்க் ஆகும். நம்ம இங்கே ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆப்ஷன், லைக் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன், வீடியோ பாஸ் பண்ணுற ஆப்ஷன், ஆக்டிவ் ட்ராக், இதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DJI மைமோ ஆப் ஒன்று இருக்குது. அதில் இருக்க கேமராவில் மட்டும்தான் அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். நம்ம நார்மல் கேமரா ஓப்பன் பண்ணோம்னா அந்த ஃபியூச்சர் எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்ம நார்மலாக இந்த மாதிரி பண்ணுற கிம்பிள் மோடு சேஞ்ச் பண்ணுறது, லைக் கேமரா ஹரிசாண்டல்லேருந்து வெர்டிக்கல் மாற்றுறது, வெர்டிக்கல்லேருந்து ஹரிசாண்டல் மாற்றுறது, அண்ட் அகெயின் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணி நார்மல் மோட் கொண்டு வர்றது, அந்த விஷயம் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ஜூம் இன் பண்ணுறது, ஆக்டிவ் ட்ராக் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து DJI மைமோ ஆப்பில் இருக்க கேமரா யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம நார்மலாக கொடுத்துருக்க கேமராவில் வந்து யூஸ் பண்ண முடியாது. மேபி இதை வேணால் ஒரு லைக் நம்ம ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது மேலே ஓவர்லே மாதிரி வரும் பார்த்தீங்களா,
ஸோ லைக் பாப்அப் அந்த மாதிரி பாப்அப் யூஸ் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மேபி அப்டேட்டில் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரிஜினல் கேம் ஆப்பில் வந்து எடுக்கும் போது நமக்கு வந்து குவாலிட்டி வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி நானும் யூஸ் பண்ணும்போதும் சரி எனக்கு DJI மயமா ஆப்பில் இருக்க கேமில் வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவுமே அடி வாங்குது. அது யூஸ் பண்ணவுமே தோண மாட்டுது. லைக் நம்ம மேனுவலாக தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆக்டிவ் ட்ராக்கிங் உங்கள் DJI தர ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னா அவங்க கேமை தான் நம்ம யூஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம சினிமேட்டிக்காக ஒரு ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறோம், லோ ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறோன்னா சீரியஸாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருமே வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு பர்பஸாக வச்சு ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோமா இல்லை ஒரு ட்ராவலராக ஒரு விலாகராக இருக்கீங்கன்னா சீரியஸாக செம்ம ஹெல்ப்ஃபுல்லான கேஜெட் இது. அண்டு பேட்டரியுமே நல்லா நிற்கும். லைக் இந்த பேட்டரி வார்னிங்ஸ் எல்லாமே எல்லோவில் இருக்கும்போது க்ரீனில் இருக்கும்போது ஒரு பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆயிரும். லைக் க்ரீன், எல்லோ, ரெட்டு. இப்போ 80 to 100% இருக்குன்னா க்ரீன் கலர் ஏரியும், 60 to 30% இருக்குன்னா ஆரஞ்சு கலரில் மாறும், ரெட்டில் இருக்குன்னா 20% கீழே இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம். அண்டு இந்த க்ரீன் லைட் எரிஞ்சதுன்னா மொபைல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அதாவது இந்த ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது எல்லாமே நார்மலாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எதனா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். கிம்பல் ஆஃப் பண்ணிடலாம். லைக் ஆஃப் ஆகிடுச்சு. அண்டு மொபைல் மேக்னெட்டுமே ஜஸ்ட் இப்படி பிடிச்சி டேப் அவுட் பண்ணிங்கன்னா மொபைலுமே ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கிம்பலை க்ளோஸ் பண்ணும்போது லைக் இந்த இடம் லாக் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த லாக் பொசிஷன்லேருந்து இந்த லாக் பொசிஷனுக்கு வந்து ரொட்டேஷன் வந்து ஆப்போசிட்டில் பண்ணோம்னா நமக்கு வந்து லாக் ஆயிரும். லைக் நம்ம இப்படி லாக் பண்ணிட்டோம்னா இந்த மூமெண்ட் எதுவுமே ஒர்க் ஆகாது, கிம்பிள் வந்து சேஃப்டியாக லாக் ஆயிரும். இது சீரியஸாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். அதாவது இந்த லாக் இதுக்கு முன்னாடி இந்த கிம்பிளெல்லாம் இது இல்லாமல் கிம்பிள் மட்டும் வளன்னு ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், மோட்டருமே சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். இதில் இந்த லாக் பொசிஷன் கொடுத்தது வந்து சீரியஸாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் எக்ஸ்டெண்டருமே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஹேண்டியாகவும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் ஃபீல் ஆகும். நான் எங்கள் வீடியோ எக்ஸ்டெண்ட் பத்தாததுக்குன்ட்டு யூஸ் பண்ணலை. ஆனால் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைமா ஆப் வச்சு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையுமே போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.